12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 வகையீடுகள் மற்றும் பகுதி வகைக்கெழுக்கள் பயிற்சி 8.1 முதல் கணக்கு பார்க்கலாம். f of x equal to cube root of x என்க. x equal to 27 நேரிய தோராய மதிப்பை காண்க. நேரியல் தோராய மதிப்பை பயன்படுத்தி cube root of 27.2 மதிப்பை காண்க என கேட்கப்பட்டுள்ளது. நேரிய தோராய மதிப்பை கணக்கிடுவதற்கான நிபந்தனை L of x equal to f of x naught plus f dash of x naught பெருக்கல் x minus x naught ஆகும். இப்போ முதல்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பு f of xல இருந்து f of x f dash of xும் கணக்கிடலாம். சார்பு f of x ஆனது cube root of x cube root of x cube root என்பதை எப்படி எழுதலாம்னா அடுக்கு 1/3 எழுதலாம். எனவே x இன் அடுக்கு 1/3. f dash of x ஐ பொறுத்து சார்பை வகைப்படுத்தும் பொழுது x பவர் n-க்கான வகையீட்டை பயன்படுத்துகிறோம். x பவர் n இன் வகையீடு n பெருக்கல் x இன் அடுக்கு n-1. அப்போ 1/3 முன்னாடி வந்துடும். x இன் அடுக்கு n-1 எனும் பொழுது 1/3 -1 1/3 -1 இது f dash of x. இதை சுருக்கும் பொழுது 1/3 x இன் அடுக்கு 1/3 -1 கிராஸ் மல்டிபிள் பண்ணும் பொழுது 1 -3 எனும் பொழுது மதிப்பு -2/3 ஆகும். எனவே f dash of x இன் மதிப்பு -2/3 அடுக்கில் இருக்கிறத கீழே பகுதிக்கு கொண்டு வரப்போ ப்ளஸ்ன்னு வரும். 3 பெருக்கல் x இன் அடுக்கு 2/3 என்பது f dash of x. f of x naught கணக்கிடணும். f of x naught என்பது என்ன அப்படின்னா 27 கணக்கிட வேண்டியது 20 x equal to 27 தான் நேரிய தோராய மதிப்பு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு. அப்போ எக்ஸுக்கு பதிலாக x நாட்டுக்கு பதிலாக 27 என பிரதியிடுகிறோம். f dash of 27 இன் மதிப்பு f dash of 27 இன் மதிப்பு எனும் பொழுது 1/3 பெருக்கல் 27 ஹோல் பவர் 2/3 1/3 பெருக்கல் 27 எப்படி எழுதலாம் 3 இன் அடுக்கு 3ன்னு எழுதலாம். 3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1/3 பெருக்கல் 3 ஸ்கொயர்னு இருக்கு. 3 ஸ்கொயரின் மதிப்பானது 9 3 பெருக்கல் 3 9 மூவொம்போ மதிப்பு 27 1/27 என்பது f dash of 27 இன் மதிப்பு. அடுத்து f of x naught கணக்கிடலாம். அதாவது f of 27 மதிப்பு கணக்கிடுறோம். f of 27 எனும் பொழுது 27 இன் அடுக்கு 1/3 27 3 இன் அடுக்கு 3ன்னு எழுதுறோம். அடுக்கு 1/3 3 கேன்சல் ஆக போக மதிப்பு 3 ஆகும். இதை நேரிய தோராய மதிப்பு நிபந்தனையில் பிரதியிடலாம். L of x என்பது f of x naught f of x naught அதாவது f of 27 plus f dash of 27 பெருக்கல் x minus x naught இன் மதிப்பு 27 f of 27 இன் மதிப்பு 3 plus f dash of 27 1/27 பெருக்கல் x minus 27. இதை சுருக்கும் பொழுது 3 + 1/27 பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்புகளை பெருக்கும் பொழுது 1 பெருக்கல் x x/27 -1 பெருக்கல் 27 27/27 27 கேன்சல் ஆக போக மதிப்பு 1 3 + x/27 -1 சுருக்கும் பொழுது 3 - 1 மதிப்பு 2 + x/27 என்பது L of 27 மதிப்பு ஆகும். L of 27 மதிப்பு. தேவையான தோராய மதிப்பு எதற்கு கணக்கிடணும் அப்படின்னா cube root of 27.2 தோராய மதிப்பு கணக்கிடணும். இதை எப்படி எழுதிக்கலாம்னா அதாவது f of கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பை f of xன்னு எடுத்துக்கிட்டோம்னா f of 27.2 இந்த f of xங்கிறது நேரிய சமன்பாட்டு தொகுப்பின் தோராய மதிப்பிற்கு சமம். எப்படி கணக்கிட்டிருக்கிறோம் L of 27 அப்படிங்கிறதுக்கு சமமாக அமையும். இப்போ L of xக்கு பதிலாக இங்கே அமையக்கூடிய மதிப்பானது 27.2. L of 27 இன் மதிப்பு கணக்கிட்டிருக்கிறோம். அந்த இடத்துல 27க்கு பதிலாக 27.2 என பிரதியிட்டு மதிப்பை கணக்கிடணும். தோராய மதிப்பு என்பதால் தோராய நிபந்தனையை கொடுத்துடலாம். 2 + x/7 xற்கு பதிலாக 27.2/27 புள்ளியை கேன்சல் பண்ணிட்டோம்னா சுருக்குவதற்கு ஈஸியாக இருக்கும். அப்போ புள்ளிக்கு பிறகு ஒரு எண் தொகுதியில் இருக்கிறதுனால மேலே கீழே ஒரு 10ஆல் பெருக்கலாம். 27.2/27 பெருக்கல் 10/10 தொகுதியையும் பகுதியையும் 10ஆல் பெருக்கும் பொழுது 2 + 10ஆல் பெருக்கும் பொழுது பாயிண்ட் கேன்சல் ஆகிடும். டினாமினேட்டர் அதாவது பகுதி மதிப்பில் 27 பெருக்கல் 10 எனும் பொழுது மதிப்பு 270. 272 270ஆல் வகுக்கலாம். 270ஆல் வகுக்கும் பொழுது ஒரு முறை வரும் 270 மீதம் மதிப்பு 2. இப்போ அடுத்த எண்கள் இல்லை அப்படிங்கிறப்ப இது கூட ஒரு புள்ளியை வச்சு இங்கே ஒரு 0 சேர்க்குறோம். 20 வகுபடாது.
அப்போ இன்னொரு பூஜ்ஜியம் போட்டு இன்னொரு பூஜ்ஜியம் போடுறோம். 200லையும் 270 200லையும் அமையாது. அப்போ மேலும் ஒரு பூஜ்ஜியம் போட்டு மேலும் ஒரு பூஜ்ஜியம் சேர்க்கிறோம். 2000. 2000ல் நமக்கு எத்தனை முறை வரலாம் அப்படின்னா 7 முறைகள் வரும். 7 பெருக்கல் 0 0 7 49 மீதி 4 7 2 14 + 4 18. இரண்டையும் கழிக்கும் பொழுது மதிப்பானது 110 ஆகும். மேலும் ஒரு பூஜ்ஜியம் சேர்க்கிறோம். 1100. 1100ல் நமக்கு எத்தனை முறை வரலான்னா 2 270 540. 2 270கள் 540. அடுத்து ஒரு 540 எனும் பொழுது 1080. அப்போ 4 முறைகள் வரலாம். 4 முறைகள் வரலாம். 4 பெருக்கல் 0 0 4 7 28 மீதி 2 7 2 4 2 8 + 2 மதிப்பானது 10 1080. 1080ங்கிறப்ப மீதம் அமையக்கூடிய மதிப்பானது 20 என கிடைக்கும். புள்ளிக்கு பிறகு ஒரு 2 எண்கள் தோராயமாக நம்ம கணக்கிட்டுட்டோம்னா கூட போதும். ஏன்னா இதுக்கடுத்து ஒரு பூஜ்ஜியம் சேர்த்தனோம்னா மேலும் மேலேயும் ஒரு பூஜ்ஜியம் சேர்க்கணும். அப்போ அதே போல் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். எனவே புள்ளிக்கு பிறகு நம்ம 4 எண்களோடு நிப்பாட்டுறப்ப 2 + 1.0074 என்பது 272/270 மதிப்பு ஆகும். இரண்டையும் கூட்டும் பொழுது 3.007 என கிடைக்கும். தேர்ஃபோர் கணக்கிட்டது எதனுடைய மதிப்பு? √27.2 தோராய மதிப்பானது 3.0074 ஆகும்.